அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சிறு வயதில் இருக்கிற பசங்களுக்கே வந்து அட்டாக்கு ஆகுது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு பையன் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் இறந்துட்டாப்புல. நம்ம சொந்தக்கார பையன். அந்த பையனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக். அது என்னன்னா, உணவு முறைகள் வந்து சரியில்லை. அவங்க சாப்பிட்ற உணவுகள் இதெல்லாம் வந்து சரியான முறையில் இது இல்லை. அவங்க சாப்பிட்றது கிடையாது. நான் கடைகளில் அங்கிட்ட இங்கிட்ட எனக்கு தேர்த்து ரோட்டு வண்டியில் இந்த மாதிரி இருக்கிறத வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. அது சாப்பிட்றதுல பல பிரச்சனைகள் ஏற்படுது. நிறைய வந்து எண்ணெய்கள் அந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்துடுறதுனால கொலஸ்ட்ரால் கூடி ஹார்ட் அட்டாக் வந்து வந்துடுது. இதை வந்து நம்ம முறைப்படுத்தி வந்து நல்ல முறையில் வந்து சாப்பிட்லாம். சப்போஸ் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நீங்கள் இம்மிடியேட்டாக உடனடியாக ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை எடுத்து டக்குன்னு போட்டு ஒரு மிக்சியில் போட்டு சாறை எடுத்து அது சம அளவு தேன் கலந்து குடிச்சிருங்க. இதை குடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே அதனுடைய இதை வந்து கரைக்க ஆரம்பிக்கும். திரும்ப அடுத்து ஒரு 2 மணி நேரம் சென்று கூட ஒரு தரம் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரியில் போய் நீங்கள் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வந்து செய்யலாம். இந்த வெள்ளைக்கோழியினுடைய கறியை வச்சு தான் வந்து அவங்க எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் அது வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த உணவு வந்து சரிப்பட்டு வரல, சரியாக வராது. அப்படி தயவு செஞ்சு அந்த மாதிரியான உணவுகளை எடுக்கிறத தவிர்த்துக்குங்க. என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது வீட்டுகளில் செஞ்சு அதை கூட வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அந்த மாதிரியான கடைகளில் போய் அதை வாங்கி இதை சாப்பிடாதீங்க. இந்த இதை வந்து முழுமையாக இதிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்படி இருக்குது, இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, அடைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வெங்காய சாறு தான். வெங்காய சாறு தேன் இதை கலந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ அந்த இம்காப்ஸ் எல்லாம் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா சிரிங்கி பருப்பம்னு சொல்லி கிடைக்கும். அந்த இன்காப்சல் எல்லாம் வச்சுருப்பாங்க. தேவைப்பட்டால் அதை கூட வந்து நீங்கள் இந்த வெங்காய சாறில் கலந்துக்கலாம். தொடர்ச்சியாக சின்ன வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு உங்கள் உடம்புல வந்து கொழுப்பை வந்து கரைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த இளைஞர்கள் வந்து ஒரு இஞ்சி, எலுமிச்சம்பழம், தேன் இதை வந்து ஜூஸ் மாதிரி எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா கீழே அந்த இது படிஞ்சு போயிடும். அந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய உப்பாகப்பட்டது கீழே போய் நின்றுக்கும். அது பிறகு மேலாக இருக்கிறத நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமைக்காவது அதை நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அதிலிருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகி வெளியே வந்துடலாம். கொழுப்புங்கிறதே வந்து கரைச்சி வெளியே கொண்டு போயிடும். எல்லா இளைஞர்களும் இதை வந்து கடைப்பிடிக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெகதீசன்.